என் பெயர் ரெபேக்காள். நான் ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகேரின் மனைவியாகிய மில்காளுடைய குமாரனாகிய பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள். என் தகப்பன் பெயர் பெத்வேல், என் சகோதரன் பெயர் லாபான். நான் மகாரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாய் வாழ்ந்து வந்தேன். அப்பொழுது நான் துறவி குடத்தை தோல் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு போனேன். துறவியில் இறங்கி தண்ணீரை மொண்டு ஏறின போது ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் எனக்கு எதிர்கொண்டு, குடிக்க தண்ணீர் தாரும் என்று கேட்டார். அப்பொழுது நான், குடியும் என் ஆண்டவனே என்று கூறினேன். பின்பு, உமது ஒட்டகங்களுக்கு குடித்து தீரும் மட்டும் மொண்டு வார்ப்பேன் என்று சொல்லினேன். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் என்னை குறித்து ஆச்சரியப்பட்டான். பின்பு அவன் என்னை நோக்கி, நீ யாருடைய குமாரத்தி என்று கேட்டான். நாங்கள் ராத்தங்க இடம் உண்டா என்று கேட்டான். அதற்கு நான் நாகியருக்கும் மீகாலுக்கும் பிறந்த பெத்துவேலுடைய குமாரனாகிய குமாரத்தி ஆகிய ரெபேக்காள், எங்களிடத்தில் ராத்தங்க இடமும் உண்டு என்றேன். பின்பு நான் ஓடி என் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு இதை அறிவித்தேன். அப்பொழுது ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் என் சகோதரன் லாபானை நோக்கி, நான் தண்ணீர் மொல்ல துறவண்டியில் நிற்கிறேன். தண்ணீர் மொல்ல வருகின்ற கன்னிகைகளை நோக்கி, உனது குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு தாரும் என்று கேட்டேன். அப்பொழுது நீர் குடியும் என்றும் என் ஒட்டகங்களுக்கு மொண்டு வார்க்கும் அந்த ஸ்திரீயே கர்த்தர் என் எஜமானாகிய ஈசாக்குக்கு நியமித்த ஸ்திரீயாக எண்ணப்படுகிறேன். இப்படி நான் மனதில் நினைத்து முடிக்கும் முன்னே, இதோ ரெபேக்காள் தண்ணீர் மொள்வதற்காக குடத்தை தோல் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து துறவியில் இறங்கி தண்ணீரை மொண்டாள். அதற்கு என் வீட்டில் உள்ளவர்கள், இதோ ரெபேக்காள் உங்கள் முன்னே நிற்கிறாள். கர்த்தர் நியமித்தபடியே உங்கள் எஜமானருக்கு என் சகோதரியாகிய ரெபேக்காளை திருமணம் மனைவியாக்கும்படி அவளை அழைத்து கொண்டு போகும் என்று சொன்னாள். பின்பு நான் கானான் தேசத்திற்கு வந்தபோது என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். அப்பொழுது ஈசாக்கு எனக்கு எதிராக வந்தான். நான் ஊழியக்காரனை நோக்கி, நீர் நமக்கு எதிராக நடந்து வருகிறவர் யார் என்று கேட்டேன். அதற்கு அவர், இவர்தான் என் எஜமானர் என்று கூறினார். அப்பொழுது நான் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடித்து கொண்டேன். ஆமேன். சரி, இந்த ஸ்டோரியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட காரியம், ரெபேக்காளை போல கடுமையாகவும் அவளை போல கன்னியாகவும் இருக்க வேண்டும் என்று, கீழ்ப்படிந்த கன்னியாகவும் இருக்க வேண்டும் என்று ஓகே. கடினமாக உழைக்கணும், கீழ்ப்படிந்த கன்னிகை, பலத்துக்கு மிஞ்சி செயல்படணும், கீழ்ப்படிதல். வாய்ப்புகள் வரும்போது அதை பற்றி கொள்ளணும். ஆண்டவருடைய ரெபேக்காளுடைய தாத்தா பேர் நாகோர். ஓகே. பெத்துவேலுடைய அம்மா பேர் மில்காள். ஆபிரகாமுக்கும்
நாகோருக்கும் உள்ள சம்பந்தம்? சகோதரர். ஓகே, தேங்க்யூ. நான் தான் மரியாள். நான் தேவ பக்தியுள்ள தூய்மையான கன்னியாக வாழ்ந்து வந்தேன். நான் கலிலேய நகரமான நாசரேத்து கிராமத்தில் வசித்து வருகிறேன். நான் தாவீது வம்சத்தில் பிறந்தவள். நான் வாழ்ந்த நாசரேத்து கிராமம் மிகவும் அற்புதமான ஒரு ஊர். அது சாதாரண ஊர் அல்ல. அந்த நாசரேத்தில் ரோமப்படை வீரர்களும் வியாபாரிகளும் அடிக்கடி வந்து போவார்கள். நான் இயேசுவை சுமக்கும் பாக்கியத்தை பெற்றேன். உண்மையாகவே ஸ்திரீகள் மத்தியிலே இந்த மரியாளுக்கு மேலாக உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்றார்கள். நான் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவள். ஒரு நாள் தரிசனமாக யோசேப்பை திருமணம் செய்வதற்காகவே நியமிக்கப்பட்டவள். தேவதூதன் என்னிடம் வந்து, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றார். ஆமேன். மரியாளுடைய கோத்திரம் யூதா கோத்திரம். சூப்பர். யோசேப்பு என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தார்? மரியாளுடைய கணவர் யோசேப்பு தச்சர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். சரி, இதுல மரியாளுடைய வாழ்க்கை மூலமா நீங்க என்ன கற்றுக்கொள்ளுகிறீர்கள்? மரியாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படணும். அவர் சொல்ற மாதிரி நடக்கணும். ஓகே, தேங்க்யூ. கரங்களை தட்டுவோம். நான் தான் யாக்கோபு. என் தகப்பன் பெயர் ஈசாக்கு. என் தாய் பெயர் ரெபேக்காள். என் தாய் 20 வருடமாக குழந்தை இல்லாத காரணத்தால் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினாள். கர்த்தர் சொன்னார், உன் வயிற்றில் 2 ஜாதிகள் பிரியும், மூத்தவன் எளியவனை சேவிப்பான் என்று சொன்னார். என் தகப்பனுக்கு 60 வயதாகும்போது நானும் ஏசாவும் பிறந்தோம். சிறிது நாட்கள் கடந்து போது ஏசா வேட்டையாடி களைத்து வந்தபோது நான் கூழ் செய்து கொண்டிருந்தேன். ஏசாவும் வந்து எனக்கு அந்த கூழை கொடு என்று சொன்னான். நான் அந்த கூழை, நீ முதல் எனக்கு சேஷ்ட புத்தக பாகத்தை கொடு, நான் அப்பொழுது உனக்கு அந்த கூழை கொடுக்கிறேன் என்றேன். அதற்கு ஏசா, எனக்கு உயிரை விட சேஷ்ட புத்தக பாகம் முக்கியமில்லை என்றான். அதற்கு நான் அந்த கூழை கொடுத்தேன். அவனும் சேஷ்ட புத்தக பாகத்தை எனக்கு விற்று போட்டான். ஏசா சேஷ்ட புத்தக பாகத்தை விற்று போட்டதினால் மிகவும் கவலைப்பட்டான். சிறிது நாட்கள் கழித்த பின் என் தகப்பன் கண் பார்வை இழந்து விட்டார். அப்பொழுது ஏசாவை அழைத்து, நீ எனக்கு வேட்டையாடி சுவையா செய்து கொண்டு வா, நான் அப்பொழுது உனக்கு ஆசீர்வதிப்பேன் என்றார். அதை என் தாயாரும் கேட்டு, எனக்கு நீ சொல்வதை கேள் என்றார்கள். அதற்கு நான் சொல்வதை கேள், 2 வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா, நான் உனக்கு அதை ருசியாக சமைத்து தருகிறேன் என்றார். அதற்கு நானும் அதை செய்தேன். என் தகப்பனிடத்தில் போய், என் தகப்பன் நீ என் கிட்டே வா என்று அழைத்தார். நான் அப்போ அவர் கிட்டே போனேன்.
அவரும் என் கையை தடவி பார்த்தார். அவர், உன் உன் கை ஏசாவின் கைகள் போல் இருக்கிறது, ஆனால் உன் வார்த்தை யாக்கோபை போல் இருக்கிறதே என்று சொன்னார். நான், இல்லை, நான் தான் ஏசா என்று சொன்னேன். அவரும் அதை ருசித்து எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இதை இதை ஏசாவும் தெரிந்து பின்பு ஏசா என்னை கொல்ல நினைத்தான். என் தாய், நீ உடனே உன் மாமன் லாபான் வீட்டிற்கு போ என்றார். நானும் அப்படியே கீழ்ப்படிந்து போனேன். போய் ஆழ்ந்த நித்திரையில் ஒரு இடத்தில் படுத்துக்கொண்டேன். அந்த இடத்தில் படுத்துக்கொண்ட பின்பு கர்த்தர் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். வானத்திலிருந்து பூமி வரைக்கும் பெரிய ஏணி இருந்தது. அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் நான் கண்டேன். நான் எழுந்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டேன். பெத்தேல் என்றால் தேவனுடைய வானத்தின் வாசல் என்று அர்த்தம். நானும் லாபான் வீட்டிற்கு சென்று அங்கே சில நாட்களுக்கு இருந்தேன். என் சகோதரனுக்கு பயந்ததினால் நான் கர்த்தரிடத்தில் போராடி ஜெபித்தேன். கர்த்தரும் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நானோ ஏசாவோ என் சகோதரனோ எனக்கு சமாதானமானார். ஆமென். சூப்பர். ஓகே. யாக்கோபு ஏசாவை எத்தனை முறை ஏமாற்றினான்? 2 முறை. யாக்கோபு மூலியமா நீங்க என்ன கற்றுக்கொள்ளுகிறீர்கள்? சகோதரனை ஏமாற்றக்கூடாது. அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஆமென். சூப்பர், வெரி குட். இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை நீங்கள் அதிலிருந்து எடுத்து சொல்லுங்கள். ஓகே, வாங்க. தேங்க்யூ. நான் தான் யோசேப்பு. என் தந்தை யாக்கோபுக்கு 11வது மகனாக என் மீது அதிக அன்பு வைத்து எல்லாரை விடவும் செல்லமாய் வளர்த்தார். எனக்கு 17 வயதான போது என் அண்ணன்களின் ஆடுகளை மேய்த்தேன். ஒரு நாள் என் தகப்பன் அவர் கையினால் பண்ண பலவர்ண அங்கியை கொடுத்தார். இதனால் என் சகோதரர்கள் என் மீது மிகவும் பொறாமை கொண்டு என்னை வெறுத்தனர். ஒரு நாள் ஒரு கனவு வந்தது. அது என் சகோதரர்களிடம் சொன்னபோது வெறுக்கப்பட்டேன். ஆடு மேய்த்து கொண்டிருந்த என் சகோதரர்கள் தேடி சீக்கேமுக்கு போனேன். இஸ்மவேலர்களிடம் 20 வெள்ளி காசுக்கு விற்கப்பட்டேன். இஸ்மவேலர்கள்
என்னை போர்த்திபாவுக்கு விற்று விற்று போட்டனர். கர்த்தர் என்னோடு இருந்ததால் நான் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தேன். என் எஜமானனான போர்த்திபா தன்னுடைய வீட்டிற்கு எல்லாவற்றைக்கும் விசாரணைக்காரனாக என்னை ஆக்கினார். கர்த்தர் என்னோடு இருந்ததால் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. என் எஜமானனின் மனைவியின் தந்திரத்தால் நான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். கர்த்தர் என்னோடு இருந்தார். நான் எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். தேங்க்யூ. தேங்க்யூ. யோசேப்பு 11வது மகனாக பிறந்தான். அவனுடைய தாயின் பெயர் ராகேல். ராகேல். சூப்பர். எதை சொன்னதுனால சகோதரர்கள் அவனை வெறுத்தனர்? கனவு. கர்த்தர் கூட இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? சரி, நீங்க என்ன கத்துக்கிறீங்க? சொல்லு. ஆசீர்வதிக்கப்பட்டான், எல்லாம் வாய்க்க பண்ணினார். ஓகே, இதுல இருந்து என்ன கத்துக்கிறீங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில? தெரியலையா? சரி, எங்க இருந்தாலும் நம்ம தேவனுடைய பிள்ளை என்று பரிசுத்தமாய் வாழணும். எல்லா காரியங்களிலும் உண்மையாய் செயல்படணும். ஓகே, கரங்களை தட்டுவோம்.